أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கிளாஸ் நம்பர் 77. நேற்று 135லேருந்து பார்த்தோம் இல்லையா, அது சும்மா அப்படியே ஒரு ரீடிங் விட்டுட்டு அப்படியே போயிடலாம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நீதியை கடைப்பிடிப்பவராகவும் அல்லாஹ்வுக்காக சான்று வழங்குபவராகவும் திகழுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த பூமியில் நீதி நிலைநாட்டப்படுதான்னு பாருங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான். நீதியை கடைப்பிடிப்பவராகவும் அல்லாஹ்வுக்காக சான்று வழங்குபவராகவும். அல்லாஹ்வுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. அல்லாஹ்வுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சர்டிஃபிகேட் இல்லை. என்ன, இப்படி ஒரு வாழ்க்கை முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லுங்கள். இது நம்ம செயல் வடிவத்திலையும் காமிக்கணும், சொல் வடிவத்திலையும் காமிக்கணும். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய 23 வருடத்தில் வாழ்க்கையாகவும் நடத்தி காமிச்சாங்க, வேதமாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. நீதி எப்படி நிலைநாட்டணுங்கிறதுக்கு மீதி இருக்கக்கூடிய 4 கலீஃபாக்களும் என்ன பண்ணாங்க, எப்படி உலகம் நீதி நிலைநாட்டணும் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு பாடம் தெளிவாக நடத்தினாங்க. உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி, இப்போ அந்த நீதி செலுத்தும் போது அதற்கு குறுக்க யார் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொருட்படுத்தக்கூடாது. உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நீதி வழங்கணும். இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி வழங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் தண்டிக்க முடியாது, புரியுதா? இன்றைக்கி நீ பிஜேபி மேலே சொல்கிறது என்ன, பிஜேபி ஊழலை ஒழிக்கிறதுக்காக இடி, இன்கம் டேக்ஸு, இந்த மாதிரியான ரைடெல்லாம் பயன்படுத்துது. யார் பிடிக்குது? டிஎம்கேல யாராவது ஊழல் பண்ணால் பிடிச்சிருது, ஆம் ஆத்மி கட்சியில் யாராவது ஊழல் பண்ணால் பிடிச்சிருது, என்ன தேசியவாத காங்கிரஸில் யாராவது ஊழல் பண்ணால் பிடிச்சிருது. அதே ஆள் பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன ஆயிடுது, அவர் க்ளீன் ஆகிடுறாரு. இப்போ விளம்பரமே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? வாஷிங் மிஷின், பிஜேபி வாஷிங் மிஷினு. எப்படிப்பட்ட கரைகள் இருந்தாலும் இந்த பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தால் அந்த அரசியல்வாதி வெள்ளேர்னு மாறிடுவார், புரியுதா? இது வரைக்கும் ஒரு 25 ஊழல் செய்த இவர்களே வழக்கு பதிவு செஞ்ச அரசியல்வாதிகளை இவர்களுடைய கட்சியில் சேர்த்து கொண்டு அந்த கேஸ் எல்லாம் ஓப்பனாக நீங்கள் என்ன பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நீதி இருக்கக்கூடாது, உலகமே காரி துப்புது, அதை பற்றி அவங்க எந்த கேரும் பண்ணுறதில்ல, எங்களுக்கு தேவை பவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான முன்னுதாரணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அல்லாஹ் அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கின்றான். என்ன, நீ எந்த ஆட்களுக்கு நல்லது நினச்சி இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களோ அது அவங்களுக்கும் நல்லது கிடையாது, உங்களுக்கும் நல்லது கிடையாது. ஏன்னா 2 பேருமே நரகத்துக்கு போக போகிறீங்க. உங்களை விட மனிதர்கள் மேலே அக்கறை இருக்கிறவன் யார்? அல்லாஹ் அப்படிங்கிறான். எனவே மன இச்சையை பின்பற்றி நீதி தவற விடாதீர்கள். உங்கள் மனோ இச்சையை, நஃப்ஸுடைய அந்த தூண்டுதலை பின்பற்றி நீதி தவற விடாதீர்கள். நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ, சாட்சியம் அளிக்காமல் விலகி சென்றாலோ நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றையெல்லாம் நன்கு அறிபவனாக இருக்கிறான். நீங்கள் உண்மைக்கு புறம்பாக, அதாவது அல்லாஹ் இறக்கிய வடிவத்தில் வாழாமல் வேறு வடிவத்தில் வாழ்ந்தாலோ, அல்லது அந்த வழிமுறைப்படியே நீங்கள் போகாமல் இருந்தால், அதாவது இஸ்லாமிய ஆட்சி தப்பாக பண்ணிங்கனாலும் அடி விழுவும், ஆட்சியே பண்ணாமல் இருந்தாலும் என்ன விழுவும், அடி விழுவும். சரி, இப்போ நம்ம இஸ்லாமிய ஆட்சி இல்லாத பகுதிகளில் இருக்கிறோமே, வாழ்கிறோமே, பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணணும், ஹக்கை தெளிவாக எடுத்து மக்கள் மத்தியில் சேர்த்தணும், புரியுதா? சத்தியத்தை மேலோங்க வச்சா தான் நமக்கு சொர்க்கம்னு கிடையாது. அதற்கான முயற்சியில் இருந்தோமா, அதற்காக எவ்வளவு உழைத்தோம், தேவையான அளவு உழைத்தோமா இல்லையா, அல்லாஹ் அதை சரி பார்த்து
இது பண்ணுவான். புரியுதா? அப்போது ஒரு இலக்கை அடைஞ்சோமா அப்படிங்கிறது மேட்ரு இல்லை, இலக்கை நோக்கி பயணித்தோமாங்கிறது தான் மேட்ரு. அந்த இலக்கை அடைஞ்சவங்க வரலாற்றிலே ஒரு 3 பேர் தான். முதல்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 பேர் தான் வாழ்க்கையில் மனித வரலாற்றிலேயே அல்லாஹ் சொன்ன அந்த இலக்கை அடைந்தவர்கள். அப்போ மீதி இருக்கக்கூடிய நபிமார்கள் அதை நோக்கி பயணித்தார்கள், அதிலே வாழ்க்கை அவங்களுக்கு போயிடுச்சு. ஈசா நபி யார்? உலகத்துக்கே ஆட்சி செய்யக்கூடிய அந்த வேலைக்காக அனுப்பப்பட்டவர். ஆனால் அவர்னால் அந்த டைமில் அந்த சரியான ஒத்துழைப்பு அவங்களுடைய தோழர்கள் கொடுக்கல, அதனால் வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து அந்த பணியை தொடருவாங்க. சரியா? அப்போ உலகத்துக்கு என்ன ஆகும்? இந்த சாட்சியம் இப்போ இன்றைக்கி எந்த முஸ்லீம் சமூகம் செய்ய தவறி இருக்கோ அந்த வேலையை ஈசா நபி அவருடைய உம்மத்தை கொண்டு செய்ய வைப்பாங்க. இப்போ அவருடைய உம்மத்தில் முஸ்லீம்களும் கலந்துருவோம். ஆனால் அந்த உம்மத்தை கொண்டு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான்? வேலை வாங்குவான். வேலை வாங்கி அவங்க இந்த உலகத்துக்கு நீதினா என்னங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தன்னுடைய தூதர் மீது இறக்கி அருளிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்னால் அவன் இறக்கி வைத்த வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொள்ளுங்கள், ரசூல் மேலே நம்பிக்கை கொள்ளுங்கள், அவருடைய கிதாப் மேலே நம்பிக்கை கொள்ளுங்கள், அவருக்கு முன்னாடி அருளப்பட்ட கிதாப் மேலேயும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், எவன் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் மறுமை நாளையும் மறுக்கின்றானோ அவன் வழிகேட்டிலே உழன்று வெகு தூரம் சென்று விட்டான். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்? இறை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து மறுபடியும் நம்பிக்கை கொள்ளுங்கிறான். புரியுதா? மூமின்களே நம்பிக்கை கொள்ளுங்க. அப்போ என்ன அர்த்தம்? வாயில் மூமின்கள்னு சொன்னால் பத்தாது, நம்புகிறோங்கிறது உங்கள் வாய் வார்த்தை அளவில் இருந்தால் பத்தாது, செயல்பாடுகளில் தெரிய வேண்டும். குரான் தடுத்த எந்த விஷயமும் நீங்கள் செய்யக்கூடாது, குரான் சொன்ன எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நம்ம சொன்ன சொல்லுக்கு, அதாவது அல்லாஹ்வை உண்மையில் நம்புவதற்கு சமம். புரியுதா? எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்னர் நிராகரித்தார்களோ, மறுமுறையும் நம்பிக்கை கொண்டு அதற்கு பின்பும் நிராகரித்தார்களோ, பிறகு தம் நிராகரிப்பில் தீவிரமாக மூழ்கி கொண்டே சென்றார்களோ, அத்தகையோரை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மேலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டவும் மாட்டான். இந்த ஈமான் முதல்ல ஒரு செயல் ஈமானுடைய செயல் செய்கிறது, அதுக்கப்புறம் காஃபிருடைய செயல் செய்கிறது, அப்புறம் மறுபடியும் மூமினுடைய செயல் செய்கிறது, அப்புறம் காலையில் மூமின்னு சாயந்தரம் காஃபிர். ரசூலா சொன்னாங்க, இந்த காலத்தை பற்றி சொன்னாங்க, காலையில் மூமினாக இருப்பான், சாயந்தரம் வந்தால் இரவு காஃபிராக இருப்பான், இரவு மூமினாக இருப்பான், காலையில் எந்திரிக்கும் போது காஃபிராக இருப்பான். இது எப்படி? இது நினச்சி பார்க்கணும். புரியுதா? ஏன்னா குஃபருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிரந்தரமாக நரகத்துக்கு தள்ளக்கூடிய விஷயம். அது எப்படி ஒரு மூமின் காலையில், இப்போ இன்றைக்கி அங்கேயாவது முஸ்லீம் உலகத்தில் காலையில் மூமின் நைட்டு காஃபிராக யாராவது இருக்காங்களா? மறுபடியும் நைட்டு காஃபிர் காலையில் மூமின் இருக்காங்களா? ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்களில் 200 கோடி பேரில் அதிகமானோர் இப்போ எப்படி இருக்காங்க? அப்படி தான் இருக்காங்க. அப்போ ரசூலா சொன்னது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன? நாம் அதை சரியாக கவனித்து நம்மளை நாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு தயாரில்லை. ஏன்னா இந்த குஃபரை லீட் பண்ணுறது யாருன்னா நம்முடைய உலமாக்கள், நம்முடைய தலைவர்கள். புரியுதா? எந்த குஃபரை வந்து வெறுக்க சொல்லி கற்றுக் கொடுக்கணுமோ, எந்த குஃபருக்கு எதிராக வேலை செய்யணுமோ அவர்களே குஃபுர் சார்பாக வேலை செய்கிறாங்க. புரியுதா? இப்போ இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லையா, அமானத்தை சரியானவர்களிடத்தில் ஒப்படைக்கணும். அது வந்து அல்லாஹ் நமக்கு சுமத்திய கடமை. யார் சரியானவர்கள்? யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றுகிறார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் சரியானவர்கள், அவர்களிடத்தில் தான் அமானிதம் ஒப்படைக்கப்பட வேண்டும். புரியுதா? ஆனால் இன்றைக்கி யார்கிட்ட ஒப்படைக்கிறோம்? யார்கிட்ட ஒப்படைக்க சொல்லி நம்முடைய உலமாக்களும் நமக்கு வந்து பயன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? காங்கிரஸிடம் ஒப்படைக்க சொல்லி பயன் பண்ணுறப்ப அல்லாஹ்வுடைய ஹக்கை அவங்க சரியாக நிறைவேற்றுவாங்களா? மதுவை தடை செஞ்சுருவாங்களா? ஓரின சேர்க்கையை தடை செஞ்சுருவாங்களா? விபச்சாரத்தை வந்து தடை செஞ்சுருவாங்களா? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்போது கடைசியாக நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு தேவையான பங்கு வேணால் நமக்கு கிடச்சிரும். என்ன கிடைக்கும் நமக்கு தேவையானது? கொட்டிக்கிறதுக்கு சோறு. என்ன? கொட்டிக்கிறதுக்கு 3 வேளை சோறு. நம்மளை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. என்ன? இப்படி பண்ணிவிட்டு நம்ம செத்துருவோம், களிமா மட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? நம்மளை வந்து சொர்க்கத்தில் அனுப்பிச்சி விட்ருவான் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடம் புகட்டப்படுது. இதை நீங்கள் நம்புனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பிரச்சனை
தாராளமாக நம்புங்க. மறுமையில் போய் எல்லாம் கபர்லேருந்தே நீங்கள் அதனுடைய விளைவை நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று உங்கள் உலமாக்கள் சொல்கிறது தான் தீனுன்னு நம்புங்க, இல்லைன்னா குரானில் தீனை தேடுங்க. எத்தனை பேர் நீங்கள் தேடினீங்க அல்லாஹ் கணக்கில் இருப்பான். உங்களுக்கு தேடியும் கிடைக்கல அப்படின்னா வேறு விஷயம், ஆனால் தேடுறதே இல்லைங்கிறது தான் யதார்த்தம். அதனால் இன்றைக்கி சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக கெட்ட பழக்கம் எதுனா, குரானை மொழிபெயர்ப்பை நேரடியாக படித்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து தப்லீக் ஜமாத்துடைய அஜெண்டாவில் ஒரு அஜெண்டா என்ன, குரானை படிக்கக்கூடாது. படித்தா என்ன ஆயிடுவோம், வழி தவறி போயிடுவோம். இப்படி தான் ஹவாரிஜிகள் போனாங்க. அப்புறம் குரான் எப்படி தான் படிக்கிறது நாங்கள் சொல்லி தருவோம். நீங்கள் எப்போ தான் சொல்லி தருவீங்க? கியாமத் நாளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லி தருவோம். இது வரைக்கும் பாடம் நடத்துனதில்லை வாழ்க்கையில். எங்கேயாவது யூடியூப்பில் வந்து இவங்க பாடம் நடத்தி இருக்கிறத எங்கேயாவது போஸ்ட்டு ஃபுல் குரான் முடிச்சிருக்கிறாங்களா? இஸ்ரார் அஹமது மாதிரியான இந்த மாதிரியான ஆலிம்கள், ஒரு சில ஆலிம்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயும் ஒரு சில ஆலிம்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி ஒவ்வொரு ஆலிமும் இதை பண்ணியிருக்கணுங்க. புரியுது? இப்போ நான் குரான் தஃப்சீர் பண்ணுறேன்னா என் வெர்ஷன் ஒன்று இருக்கணும். நாளைக்கு நீ பெருசாயிட்டியா உன் வெர்ஷன் ஒன்று இருக்கணும். நீ பெருசாயிட்டியா உன் வெர்ஷன் ஒன்று இருக்கணும். புரியுதா? ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கணும். இஸ்ரார் அஹமத் பண்ணாரா? அவர் போயிட்டார். மறுபடியும் உலகம் மாறிடுச்சு. இன்றைக்கு நவீன உலகத்துக்கு என்ன தேவையோ அதை மறுபடியும் நான் குரான்லேருந்து நான் எடுத்து சொல்யூஷன் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் அதாவது ஈமானு குஃபுர் இந்த கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்காதீங்க, கடைசியாக குஃபுர்லேயே ரொம்ப டெப்த்தாகவும் போயிடாதீங்க அப்படிங்கிற. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், குஃபுரை வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் குஃபுரில் இன்றைக்கி வந்து சமுதாயம் டெப்த்தாக போயிட்டுருக்கு. அதை உணரக்கூட முடியாத அளவுக்கு இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, நம்முடைய அந்த தலைவர்கள் வந்து ஒரு தஜலில் நம்மளை வச்சுருக்காங்க. நயவஞ்சர்களுக்கு நிச்சயமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது எனும் நற்செய்தியை அறிவிப்புகிறேன். பல்ல அந்த இடத்துல என்ன பண்ணுறான், சட்ட எரிக்கலாக பேசுகிறான், கிண்டல் பண்ணுறான். உங்களுக்கு குட் நியூஸ் இருக்குது, என்ன இருக்குது, துன்புறுத்தும் வேதனை இருக்குதுன்னு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான். இவர்கள் நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்போரை தம் நண்பர்களாக ஆக்கி கொள்கிறார்கள். இவர்கள் அந்நிராகரிப்போரிடம் கண்ணியத்தை தேடி செல்கின்றார்களா? உண்மையில் எல்லா விதமான கண்ணியமும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இப்போ இந்த இடத்துல முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த முனாஃபிக்குகள் என்ன பண்ணுறாங்க, இறை நம்பிக்கையாளர்களை விட்டு சஹாபாக்களை விட்டுட்டு அந்த காஃபிர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை இவங்க தான் மதிப்பு கொடுக்குறாங்க, நமக்கு இங்கே போனால் தான் மரியாதை கிடைக்கும், இங்கே வந்தால் நமக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இங்கேயும் வந்து அபூபக்கர் உமர் மாதிரி உழைச்சா மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கோ, ஒன்றும் இல்லை, இப்போ காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர். நம்ம இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எடுத்துக்கோம், அபூஜஹலுடைய மகன், இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர். மக்கா வெற்றியின் போது கூட அவர் என்ன பண்ணுறார், இஸ்லாத்தை விட்டு அப்போ அந்த மக்கா விட்டு ஓட பார்த்து அங்கே போய் ஒரு கடலில் போய் இந்த கடலில் கப்பலில் போகிறார். அந்த கப்பல் குலுங்குது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் காப்பாற்றுன்னு சொல்லி துவா கேட்குறாங்க. ஏன்டா அல்லாஹ்வை கூப்பிட்றீங்க, லாத்து மனாத்தை கூப்பிட வேண்டியது தானே அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லை கடல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, இது ரொம்ப பெருசு, இது எல்லாம் அந்த சிலைகள்னால காப்பாற்ற முடியாது, இங்கே அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு. அப்போ அல்லாஹ் தான் பெரிய இறைவன்னா இப்போ அவனைத்தானே வணங்க சொல்லி ரசூல்லா சொன்னாங்க, நான் போய் ரசூல்லாவுடைய தீனில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு திருந்தி இக்ரிமாரிடம் வந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் இஸ்லாத்துக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த உமர் சீரீஸில் கூட நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஷஹாதத்துங்கிற நிலையை அடைஞ்சாங்க. என்ன, எந்த அப்பா வந்து கொன்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானோ அந்த அப்பாவுக்கு பிறந்தவர் எவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்க. அந்த அந்தஸ்தை நம்மளால் அடைய முடியுமா? புரியுதா? அப்போது அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியம் நீங்கள் தேடி அல்லாட்ட கொஞ்சம் நேரம் தான் வேலை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 23 வருஷம்லாம் வாழல, 2 வருஷம் தான் வாழ்ந்தாங்க முஸ்லீம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணியம் அல்லாஹ் எவ்வளோ கொடுத்தான். இப்போ அதுதான் அல்லாஹ். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இது இன்றைய நவீன காலத்துக்கு பொருத்துவோம். இன்றைக்கி வந்து இறை நம்பிக்கையாளர்களை விட்டுட்டு நிராகரிப்பவர்களை தம் நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எந்த முஸ்லீம் அல்லாதவர்களுடனும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த இடத்துல பேசுகிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் அல்லாத சகோதரரும் உண்மையில் அவர் காஃபிர் கிடையாது. புரியுதா? ஏன்னா குஃபுர்னா என்ன தெரியுமா,
அவர்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும் விதத்தில் மார்க்கத்தை நாம் எடுத்து வச்சிடணும். புரியுதா? அப்படி எடுத்து வச்சு அவர்களுக்கு அவர்களே ஒத்துக்கணும். நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி சந்தேகம் இருக்கா? இல்லைங்க, தெளிவாக புரியுது, நீங்கள் சொல்கிறது தான் சரி, அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு அவர்களே சாட்சி சொல்லிட்டு ஆனால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லணும். இதுதான் குஃப்ரு. இப்போ இன்றைக்கி நாம் எல்லாரையும் பார்த்து பொதுவாக என்ன சொல்கிறோம்? காஃபிருங்கிறோம். இந்துவை பார்த்து காஃபிருங்கிறோம், புத்த மதத்தை சேர்ந்தவரை பார்த்து காஃபிருங்கிறோம், கிறிஸ்தவரை பார்த்து காஃபிருங்கிறோம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவரை பார்த்து காஃபிருங்கிறோம். இவங்க யாருமே காஃபிர் கேட்டகரியில் வர மாட்டாங்க. இவங்க என்ன கேட்டகரியில் வருவாங்க? அன்னாஸ், மனிதர்கள், அறியாமையில் இருக்கும் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் கேட்டகரியில் வருவோம். இவர்கள் மேலே கோபம் பாராட்டுவதோ இவர்கள் மேலே நம்ம எந்த ஒரு குறைப்பட்டுக்கிறதுக்கும் நமக்கு அருகதை கிடையாது முதல்ல. ஏன்னா ரசூல்லா எந்த வடிவத்தில் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வச்சாங்களோ, சொல் ப்ளஸ் செயல், இந்த 2 வடிவத்தில் எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கள நம்ம குற்றம் சுமத்த முடியும். அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, இன்னைக்கு முஸ்லீம்னு இருக்கிற யாரும் ஒரிஜினலாக முஸ்லீம் கிடையாது, வெறும் ஒரு பேச்சுக்கு முஸ்லீம் தான். இதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காஃபிர் யாரும் உண்மையில் அவர்கள் காஃபிர் கிடையாது, வெறும் ஒரு பேச்சுக்கு தான். அதனால் அல்லாஹ்விடத்தில் தான் இந்த விவகாரம் இருக்குது. இப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்கன்றான். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, குரானில் அதான் சொன்னல, குரானில் ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு விளக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் வேறு மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாதவர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கு நான் எந்த தடையும் செய்யவில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீ உழைக்கிற, இப்போ இந்த விஷயத்தில் உனக்கு எதிராக அவங்க எந்த செயல்பாடும் பண்ணலை, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கிறத பற்றியும் ஒரு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய தீன் ஓங்கிறத பற்றியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு மேட்டரே கிடையாதுன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுடன் நட்பு வைப்பதோ அவர்களுடன் தொடர்பு வைப்பதோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நல்ல முறையில் அவர்களுடன் நாம் என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். காஃபிர்னு சொல்லி அவங்கள நாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் உடைய மிக முக்கியமான பிரச்சாரம் என்ன? எல்லாரையும் நம்ம முஸ்லீம்கள் காஃபிர்னு சொல்கிறாங்க. அதே குரானில் என்ன இருக்குது? காஃபிரை கண்ட இடங்களில் கொல்லுங்கள்னு இருக்குது. அப்போ பாருங்கள், நீ யாருன்னு உங்களை பற்றி முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கம்பாங்க. நம்மளால் என்னம்மா, நீ யார் டே என்னை பற்றி நீ என்னடா சொல்கிற அப்படின்னா காஃபிரும்மா. அப்போ குரான் என்ன சொல்லுது? காஃபிரை பற்றி கொல்லுங்க. அப்போ குரான் கொல்ல சொல்லுது, நீ காஃபிருங்கிற. அப்போ முஸ்லீம் எவ்வளோ பெரிய ஆபத்து இந்த இந்தியாவுக்கு. அதனால் என்ன பண்ணுங்க, அவங்க நம்மளை கொல்றதுக்கு முன்னாடியே நாம் அவங்கள கொண்டுடலாம். அதனால தான் நம்மளை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்க வைக்கிறேன். புரியுதா? இது தவறான புரிதல். இந்த தவறான புரிதல் நாம் தெளிவுபடுத்தினா தான் முடியும். நாம் தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு முதல்ல கிளாரிட்டி இருக்கணும். அப்போ அதனால தான் சொல்கிறோம், திரும்ப சொல்கிறோம், குரானை பற்றி பிடிப்பதன் மூலமாக தான் நமக்கு உலகத்திலும் நிம்மதி கிடைக்கும், மறுமையிலும் நிம்மதி கிடைக்கும். இப்படி குரானுடைய தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. நம்முடைய எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளரை விட்டு நிராகரிப்போரை தம் நண்பர்களாக ஆக்கி கொள்ளது. இப்போ இங்கே அல்லாஹ்வுடைய தீன் அல்லாத வேறொரு முறையை கொண்டு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புரியுதா? இப்போ நீ அல்லாஹ்வுடைய பேச்சுப்படி தான் இந்த பூமி, இது அல்லாஹ் படைத்த பூமி, அல்லாஹ்வுடைய சொல்படி நடக்கணுங்கிறது உன்னுடைய கொள்கை. இன்னொரு கூட்டம் இருக்காங்க, நாத்திகர்கள். இப்போ வெள்ளைக்காரன் இருக்கான், அவன் கடவுளை நம்புறதே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்? இந்த உலகத்தை அல்லாஹ்லாம் படைக்கலை, இது தன்னால் உருவாச்சு, நானும் குரங்குலேருந்து தான் வந்தேன், என்னை யாரும் செய்யலை, இது என் கையில் இப்போ இருக்குது, ஏன் இஷ்டப்படி நான் வாழ்வேன், உங்களையும் நான் தான் ஏன் இஷ்டப்படி நிர்வாகம் செய்வேங்கிறான். இப்போ இவன் யார்? நம்முடைய கொள்கைக்கு நேர் எதிர்கொள்கையை சார்ந்தவன். இவனோட நமக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. புரியுதா? அப்போ புரியுதா? எந்த கட்சியிலும் முஸ்லீம்கள் என்ன பண்ண முடியாது, எந்த கட்சியிலும் உறவு வைத்து கொள்ள முடியாது. எந்த கட்சியிலும் போய் தோரணம் கட்டுறதோ தொண்டர்களாக வேலை செய்கிறதோ எதுலையுமே பண்ணக்கூடாது. நாம் தமிழர் கட்சி இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடணும். ஏன்னா நாம் தமிழரை பற்றி நிறைய ஒரு தவறான புரிதல் இருக்குது. கேட்டால் அவங்க என்ன, அவங்க மண்ணின் மைந்தர்கள், இதெல்லாம் இப்லீஸுடைய வாதம். தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து, தமிழர்னா தலை நிமிர்ந்து நிற்கணுமா?
அப்போ மலையாளியாக பிறந்தது அவனுடைய பாவமா? மலையாளியாக யார் படைச்சா? அல்லாஹ் தானே படைச்சான். கன்னடம் பேசக்கூடியவரால் அல்லாஹ் தானே படைச்சான். கன்னடக்காரர்களை பார்த்தா அடிக்கணும் வெட்டணும், இது என்ன ரொம்ப மடத்தனமான வாதம் இல்லையா? புரியுதா? சீமான் பேசுகிற வாதங்கள், அதிகமான வாதங்கள் என்னது? மடத்தனமான வாதம். அது ஒரு ப்ராபகண்டான்னு வச்சுக்கோ. சீமானை வந்து அவங்கள வந்து இயக்கிறது யார், பின்னாடி வந்து என்ன செட்டப் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம அதை பேச போனால் என்ன ஆயிரும்? அது கான்ட்ரவர்ஷியல் நோக்கி போயிடும். சரி, அதனால் அப்படியே விட்டுருவோம். மற்ற அமைப்புகள் எப்படியோ அது போன்று தான் இது ஒரு அமைப்பும். புரியுதா? இது ஒன்று தான் நேர்வழி. எது? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அல்லாவுடைய ரசூலுடைய குலஃபாக்கள் காட்டியது மட்டும்தான் நேர்வழி. மீதி எல்லா வழியையும் நாங்கள் நிராகரிக்கிறோம். மீதி எல்லாமே தாகூத் தான். அது யார் இருந்தாலும் சரி. அது முஸ்லீம், நான் என்ன சொல்கிறேன், தாகூத்னா அது மட்டும் கிடையாது. முஸ்லீம் லீக்கும் தாகூத் தான், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் தாகூத் தான், தமிழ்நாடு மதர்சா அதாவது மாஜாகவும் தாகூத் தான். எல்லாமே தாகூத் தான். புரியுதா? அதனால் வந்து ஏதோ முஸ்லீம் அல்லாத கட்சிகள் மட்டும்தான் நம்ம வந்து சேரக்கூடாது அப்படின்னு கிடையாது. எந்த மாற்று சித்தாந்தத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏற்கவே முடியாது. நாங்கள் சொல்கிறது இஸ்லாமிய அரசியல், அல்லாஹ்வுடைய அரசியல். இது என்ன? இது அனைவருக்கும் சமமானது, அனைவருக்கும் நீதியானது. இதை அகிம்சை வழியில் நாம் என்ன பண்ணுவோம், இதை உலகத்துக்கு கற்றுக் கொடுப்போம், இதை உலகத்தை நோக்கி அழைப்போம். இதை நோக்கி ஆளுமையான திறமையான ஆட்கள் வரும்போது அதற்கான சூழல் அல்லாஹ் உருவாக்கி இதை மேலோங்க செய்வான். இதுதான் நம்முடைய அரசியல் கொள்கை. புரியுதா? இதில் வன்முறைங்கிறது எந்த இடத்துலையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, பிரயோகம் செய்யக்கூடாது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். அப்போ இந்த இடத்துல நிராகரிப்பவர்களிடம் கண்ணியத்தை தேடி செல்கிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அவர்களிடம், என்னுடைய எதிரிகள்கிட்ட போய் நீங்கள் போய் கண்ணியத்தை தேடுறீங்களா? அப்போ கண்ணியம்னா என்ன அப்படின்னா, அரபியில் இஸ்ஸத்துன்னு வருது. புரியுதா? ஐயபுதஹூனா இந்தஹுமுல் இஸ்ஸத்து, ஐயபுதஹூனா இந்தஹுமுல் இஸ்ஸத்து. இஸ்ஸத்துங்கிறது இந்த இடத்துல உருதுவில் வேறு மீனிங், அரபியில் வேறு மீனிங், தமிழில் நம்ம கண்ணியம்னு மொழிபெயர்க்கிறோம். ஆனால் உண்மையிலே இஸ்ஸத்துங்கிறது என்ன அப்படின்னா, அசைக்க முடியாத சக்தியை கொண்டவன் இருக்கான் இல்லையா, அதுதான். யாராலும் தீங்கிழைக்க முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்தவர்களாக ஆகிறது இருக்கு இல்லையா, இந்த டாமினேஷன் பண்ணுறாங்க பாரு, அதுக்கு பேர் தான் இஸ்ஸத். அரபுல அதுக்கு பேர் தான் இஸ்ஸத். சரியா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அந்த பொசிஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஆட்சியாளராக ஆகிறத பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்த நீங்கள் அடையணும்னா அல்லாஹ்விடத்துல தான் நீங்கள் சரணடையணும். உண்மையில் எல்லா விதமான கண்ணியமும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகம் என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க? ரசூல்லா மாதிரி ஒரு மனித மாமேதையை உலகம் பார்த்ததில்லை. உமர்லியானோ புகழ்கிறாங்க, அபூபக்கர்லியானோ புகழ்கிறாங்க. புரியுதா? இப்போ இன்றைக்கி வந்து நம்மளே என்ன சொல்கிறாங்க, இவர்களை மாதிரி கேடு கட்டம் யாரும் இல்லை. பெர்னாட் ஷாங்கிறவர் சொல்வார், இஸ்லாத்தை விட சிறந்த ஒரு கொள்கை கிடையாது, முஸ்லீம்களை விட கேடு கெட்டவர்கள் கிடையாது, ஆக சிறந்த கொள்கை ஆக கேடுகட்ட மக்கள் அப்படிங்கிறாங்க. எங்காவது சிலரால் அல்லாவின் திருவசனங்கள் மறுத்துரைக்கப்படுவதையும் அவை ஏளனம் செய்யப்படுவதையும் நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சில் ஈடுபடும் வரை அங்கு அவர்களுடன் நீங்கள் உட்காராதீர்கள் என்று இவ்வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். இனி அவ்வாறு செய்வீர்களாயின் நீங்களும் அவர்களை போன்றவர்களாகவே கருதப்படுவீர்கள். உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நயவஞ்சகர்களையும் நிராகரிப்பவர்களையும் நரகத்தில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறான். நயவஞ்சகர்கள் காஃபிர்கள், இவங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நரகத்தில் ஒன்று சேர்த்துவான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவின் வசனங்கள் மறுக்கப்படுவதையும் ஏளனம் செய்யப்படுவதையும் நீங்கள் செவியுற்றார். அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் மறுக்கப்படும் ஒரு சபை, அல்லது ஏளனம் கிண்டல் செய்யப்படும் சபை. இப்போ அல்லாஹ்வுடைய வசனம் மறுக்கப்படுறதுன்னு என்ன? அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இது இப்போ இன்னைக்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகள் இதை ஏற்றுக்கிறாங்களா? இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியாவது இதை ஏற்றுக்குதா? ஏற்றுக்கிறது இல்லை. அப்போது எப்படி நீங்கள் வந்து அந்த மேடைகளில் நீங்கள் போய் உட்காரலாம்? புரியுதா? சமத்துவமாக இருங்க, சகோதரத்துவமாக இருங்க, அது வேற விஷயம். அவங்களுடைய கட்சி கொள்கையை விட்டு கொடுக்குறாங்களா?
விட்டு தரமாட்டாங்க. இன்னைக்கு திமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, ஸ்டாண்டர்டாக திராவிட கொள்கையில் அவங்க இருக்காங்க. அந்த கொள்கை அவங்க ஒருபோதும் விட மாட்டாங்க. பாரதிய ஜனதாவுக்கு இந்துத்துவான்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை அவங்க ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டாங்க. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம தான் என்ன இருக்கும், இன்னைக்கு கொள்கையற்று போய் கிடக்கிறோம். யாருக்கும் நம்ம கொள்கை என்ன, வாழ்கிறது மட்டும்தான் கொள்கை. நம்ம கொள்கை என்ன, 3 வேளை திங்கணும், இது கொள்கை. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பிரியாணி செய்யணும், இது கொள்கை நமக்கு. இதுதான் நம்ம ஆளுகளுக்கு கொள்கை. அந்த பிரியாணி தான் எடுத்து தூக்கிட்டு அலையிறோம். அப்போது அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கப்படுவதையும் கேலி செய்யப்படுவதும் ஒரு சபை இருக்குது அப்படின்னா, இப்போ நீ சட்டசபைக்கு போய் நீ வந்து எம்எல்ஏ ஆகிட்ட, ஒரு எம்பி ஆகிட்ட, அப்போ அந்த இடத்துல சொல்கிற குரானில் அல்லாஹ் சொல்கிறான் மதுவும் விபச்சாரமும் வந்து செய்யக்கூடாதுன்ட்டு அப்படின்னு உடனே எல்லாரும் கெக்க பெக்கன்னு சிரிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த சொல்கிறாங்களே, இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்குங்க இல்லையா, நீங்கள் வந்து பூமியில் வந்து அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் தானே, போய் சட்டசபையில் இந்த உலகத்தை படைத்த இறைவனுடைய சார்பாக நான் பேசுகிறேன், மதுவை ஒழுங்காக தடை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை என்ன வைக்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்து முதல்ல என்ன பண்ணுவார், சட்ட சபாநாயகர், செக்யூரிட்டி எனக்கு ஏதோ ஆகிப்போச்சு தூக்கிட்டு போ, குரானுங்கிறானுங்கிறாங்க, என்னமோ மதத்தை பற்றி ஏதோ பேசிட்டு இருக்கான் போப்போம். இவங்க எந்திரிச்சோன்னா என்னம்பாங்க, டக்குன்ட்டு இன்னொருத்தர் எழுந்திருப்பார், இந்து ராமாயணத்தில் எப்படி இருக்கும்பார், உடனே ஒரு கிறிஸ்டின் வந்து எழுந்திருப்பார், பைபிளில் எப்படி இருக்குதும்பார், உடனே சட்டசபையே ஒரு கலாட்டாயிரும், உடனே எந்திரிச்சு வெளியே தூக்கி போடுப்பா வர அப்படின்ட்டுருவாங்க. அடுத்த நாள்லேருந்து வரக்கூடாதும்பாங்க. அப்போ அதனால் நம்முடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறதே தனி. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஜீரோலேருந்து தொடங்கணும், புரியுதா? எப்படி வந்து மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சியை நோக்கி ஒரு பயணம் மனித குலம் எடுத்தாங்களோ அது மாதிரியான ஒரு பயணம். அதுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரச்சாரம் செய்யணும். இது சாதாரண வேலையும் கிடையாது, புரியுதா? இது வந்து ரொம்ப ஆபத்தான வேலையும் கூட. இதில் ரொம்ப என்ன இருக்குது, ஆபத்து. யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, புரியுதா? அப்போ இன்றைக்கி வந்து போய் இன்றைக்கி திமுக மாநாடு மீட்டிங் நடத்துகிறாங்க, ஏடிஎம்கே நடத்துகிறாங்க, எஸ்டிபிஐ நடத்துகிறாங்க, மதச்சார்பற்ற மாநாடு. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனத்தை, ஒரு வசனத்தை நீங்கள் பேச முடியுமா? பாய் உட்கார் பாய், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறத பற்றி பேசு பாய். அதை விட்டு போட்டு வானத்தில் ஒருத்தன் இருக்கிறான்னா 7 அவன் செத்ததுக்கப்புறம் நம்மளை மறுபடியும் உருவாக்குவானா, வாங்க பாய் வேலையை பாருங்க, சிரிச்சிருவான் பேசணும்னா, புரியுதா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அவங்களோட உட்காராதீங்கிறான். அதே மாதிரி அவங்க தனியாக தங்களுடைய கட்சி மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கி வந்து நம்ம முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக யாரை சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம வந்து மத சார்பற்ற கூட்டணி யார் இருக்கோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க என்ன பேசுகிறாங்க, மதமும் அரசியலும் கலக்கக்கூடாது. இந்த திருவிளையாடல்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாகேஷும் சிவாஜியும் வந்து பேசுவாங்க, அப்படியே கேட்டுகிட்டே போவார். சேரக்கூடாதது எது, சேர சொல்லுவது எதுன்னு சொல்லி அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே வருவார். சிவாஜி வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு வருவார். இப்படி அவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க, சேரக்கூடாதது எது, அரசியலும் மதமும். இது விஜய் சேதுபதி பேசுகிறார், ஸ்டேஜில் பேசுகிறார். சேரக்கூடாது எது, அரசியலும் மதமும். அரசியலில் மதம் சேரலைன்னா என்ன ஆகும், என்ன ஆகும்? இன்றைக்கி என்ன ஆயிட்டுருக்கு, மனிதன் எவ்வளோ தரம் தாழ்ந்து போயிட்டான். இவங்களோட போய் முஸ்லீம்கள் கூட்டு சேர்றாங்க. என்ன நினைக்கிறாங்க இவங்க, நமக்கு இவங்களும் நாமளும் ஒன்றுங்கிறாங்களா? அதுதான் எல்லாம் சொல்கிறான், இனி அவ்வாறு செய்வீர்களானால் நீங்களும் அவர்களை போன்ற. அப்படிதான்ப்பா, நீ அந்த ஸ்டேஜில் ஏறுறியா, எல்லாம் ஒரே கேட்டகரி தான். அவங்க எங்கே நாளைக்கு மறுமையில் போகிறாங்களோ அதே தான் நீங்கள். எல்லாம் சொல்கிறோம் இங்கே தனியாக இருக்கணும் நம்ம, ஏன்னா நம்ம கொள்கை தனி, நம்முடைய அரசியல் கொள்கை தனி. இந்நயவஞ்சர்கள் உங்களுக்கு என்ன நேரப் போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுவார்கள். நிராகரிப்போரின் கை ஓங்கியிருந்தால் உங்களுக்கு எதிராக போரிட நாங்கள் சக்தி பெற்றிருக்கவில்லையா, இருந்தும் இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றவில்லையா என்று அவர்களிடம் கூறுவார்கள். இப்போ இந்த இடத்துல நயவஞ்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முஸ்லீம்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ பத்ரு போரில், உஹது போரில் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்மெல்லாம் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சோம்ல அப்படிமா அவனும் ஜாயின் பண்ணிக்குவான்.
ஜெயிச்சதுக்கப்புறம் கேன் ஐ ஜாயின் வித் யூ அப்படிமா அந்த டேபிளில் உட்காந்துட்டு இருப்பாங்களா டீ கடையில், இந்த பேக்கரிலாம் போனோம்னா ஒரு 3 பேர் நாங்கள் ஆல்ரெடி உட்காந்துருப்போம். இன்னொருத்தர் டீ எடுத்துகிட்டு வருவார், உட்காந்துக்கலாங்களா நானும் அப்படின்னு. உட்காந்தோன்னா நம்மளோட அவர் ஜாயின்ட் ஆகிடுவார். அப்போ டீ நல்லா இல்லைனா அவரும் சொல்லுவார், ஆமாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுச்சு, முதல்ல மாதிரி இல்லைங்க, இந்த மாஸ்டர் மாற்றிட்டாருங்க, நல்ல தூள் மாற்றிட்டாருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம கூட அவரே ஐக்கியமாயிரும் ஒரு ஜோதியில். சரியா? அது மாதிரி அங்கே என்ன சொல்கிறாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் எப்பா நானும் தானப்பா முஸ்லீமு அப்படிங்கிறாங்க. அதே தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் காஃபிர்கள்ட்ட பேசுவாங்க. ஓ போருக்கு வெறும் அவங்க வந்ததுனால நீ ஜெயிச்சு, அதே கூட நாங்களும் சேர்ந்து வந்திருந்தோம்னு வச்சுக்கோ, என்ன ஆகிருக்கும்? வெறும் 700 பேர் வந்ததுனால ஏதோ அடிச்சு சுளுக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்டீங்க, எங்கள் ஆளுங்க 300 பேரை இறக்கி விட்டுருந்தோம்னா என்ன ஆகிருக்கும் நினச்சிப்பார் அப்படின்னு. அப்போ இங்கே ஜெயிச்சா இப்படி நம்ம என்னங்க கேட்குது, நம்ம 300 பேர் ஏன் கூப்பிட்டு போனோம்னா, நீங்கள் 700 பேருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு வைங்க, மொத்த பேர் அவ்வளோதான் நினச்சிக்குவாங்க. அப்புறம் பேக்கப்பில் ஒரு 300 பேர் இருக்க போய் தான் நாங்கள் அப்புறம் அவங்க ஜெயிச்சாங்க. எப்படி புரியுதா இல்லையா? இந்த 300 பேர் நாங்கள் ரிசர்வ் படை வச்சுருந்தோம். நீங்கள் ஒரு சிக்னல் காமிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் வந்திருப்போம். போர் நடக்கலைன்னு தானே வந்தோம் நாங்கள் கிளம்பி. அன்றைக்கினா போர் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ எதிரி படையை பார்த்துட்டா வந்தோம். அவன் என்ன சொல்லிட்டு போனான், அது போரெலாம் நடக்காது, அவங்களாம் வரமாட்டாங்கன்ட்டு போயிட்டான். யார்? இந்த படை அபு சுஃபியானோட படை வராது. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அபு சுஃபியான் போருக்கு வரமாட்டான், நீங்கள் வேஸ்ட்டாக இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் உட்காந்துட்ருங்கன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. சண்டை நடக்கும்னு தெரிஞ்சால் நாங்கள் முன்னாடியே வந்திருப்போம். இது 3வது அத்தியாயமில் இது நம்ம கடந்த பாடம் தான் இது. புரியுதா? அதான் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவானுங்க இவனுங்க, நாங்கள் பேக்கப்பில் இருந்தோம். புரியுதா? நீங்கள் 700 பேர் அடி வாங்கி ஒரு 300 பேர் செத்து இருந்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா 300 இறக்கி இருந்திருப்போம். உடனே அவன் அந்த பயத்தில் தான் அவங்க ஜெயித்தாங்க. அப்படியே ரிசர்வ்லேயும் படம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து பயம் வந்துச்சும்பான். அதே தோத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க காஃபிர்கள்ட்ட போய், நாங்கள் 300 பேர் கலந்துக்காமல் இருந்ததுனால தான் நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நல்ல பேர் வாங்கிக்குவானே. அப்போ இந்த நயவஞ்சகர்கள் இங்கேயும் வின் சிச்சுவேஷன் தான், இங்கேயும் வின் சிச்சுவேஷன் தான். இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன நயவஞ்சகர்கள். இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன, ஒரு நாட்டில் ஒரு அரசியல் சித்தாந்தத்தை, இஸ்லாமிய அரசியலை ஒரு அமைப்பு வந்து பேசுது. என்ன ஒரு அமைப்பு பேசி அவங்க அதோட ஏதோ ஒரு ஓட்ட உடசல் நடைமுறையில் கொண்டு வந்தாங்க. கடைசியாக என்னாச்சு, அமெரிக்கா உள்ளே புகுந்து அவங்கள அந்தர சிந்தலை ஆக்கிடுச்சு. அப்போ என்ன தெரியுமா பேசிகிட்டு இருந்தாங்க எல்லோரும், இதுக்கு தான் நாங்கள் அப்போவே உஷாராக இருந்தது, இன்றைக்கி பார்த்தியா ஊருக்குள்ளே ஒருத்தன் கூட இல்லை அப்படின்ட்டாங்க. 18 வருஷம் போச்சு. மறுபடியும் அதே அமெரிக்காவை அதே கூட்டம் விரட்டி அடித்து ஜெயித்தாங்க. செருப்பு இல்லாமல் வெறுங்காலில் அதே ஊருக்குள்ளே ஜெயித்தாங்க. மக்கா வெற்றியின் போது அல்லாஹ் சொன்னான்ல, எவ்வளோ ஒரு பணிவாக அப்படியே தலைய ரசூலில் வந்து குனிஞ்சு அப்படி வந்தாங்க. அதே மாதிரி உலகம் பார்த்துச்சு. செருப்பு இல்லை, சாப்பாடு இல்லை, வயிறு ஒட்டி போய் கிடக்குது, கண்ணை ஒட்டி போய் கிடக்குது. அமெரிக்காவுடைய படை ஹெலிகாப்டரில் எழுந்திரிச்சு ஓடுது. டப்பட்ட பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஓடுறான், பெரிய பெரிய F-35 எடுத்துகிட்டு ஓடுறான், ஃப்ளைட்டில் ஓடுறான். வந்து அது வரைக்கும் வேலை செஞ்ச இங்கே லோக்கல் அவங்களுக்கு சர்வீஸ், அவங்களுக்கு நயவஞ்சகத்தனமாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தான்ல முஸ்லீமில், அவன்லாம் அந்த ஃப்ளைட்டில் ஏறி ஓடினான், ரெக்கையிலே ஓடினான். எதில் ஏறினான், டயரை பிடிச்சிக்கிட்டான். போக போக அதுலேயே தெரிச்சு கீழே விழுந்தான். கிறுக்கு டவுன் பஸ் மாதிரி நினச்சிக்கிட்டான்டா. அந்த டயரெல்லாம் பிடிச்சான், டயர் உள்ளே போயிரும்ல, அந்த டயரை கெட்டியாக பிடிச்சிட்டு கட்டியாக உட்காந்துட்டான். எப்படியாவது அமெரிக்காவுக்கு போயிடணுன்ட்டு என்ன ஓடனா. இங்கே உட்காந்துட்டு நம்ம ஆளுங்க ஜெயிச்சாமுல, அல்லாவுடைய உதவி எப்படி வந்துச்சு பார்த்தியா? அது அமெரிக்காவுடைய பவர் நிற்கலை, இங்கிலாண்டுடைய பவர் நிற்கலை, நாங்களாம் ஜெயிச்சிட்டோம்லங்கிறேன். யார் நீங்களாம் ஜெயிச்சிங்களா? நீங்கள் தானே அந்த 20 வருஷம் முன்னாடி அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் தானே அது. அப்புறம் என்னடா ஜெயிச்சவொன்னு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ என்னங்கிறான் நம்ம ஆள் அப்படிங்கிறான். புரியுதா? இப்போ என்னங்கிறான், ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்குது, ஜெயிச்சிட்டான் பார்த்தியா நம்ம ஆளுங்கிறான். போடுறவன் யாருன்னா, இத்தனை நாள் ஈரான் காஃபிர்னு சொல்லிட்டு இருந்தான். ஈரானு காஃபிர்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்த வஹாபி பசங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜெயிச்சிட்டோம்ல நம்ம ஆளுங்க இல்லை
அப்படிங்கிறான். ஏண்டா தோக்கிற வரைக்கும் அவங்க ஆளு என்ன, இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஆளுங்கிற அதே போக்கு அப்படியே இருக்கா இல்லையா? நாளைக்கு இதுதான் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு ஈசா நபி வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நாங்கள் அப்போவே சொன்னோங்க, இது அல்லாவுடைய பூமி, அல்லாவுடைய சட்டம் தான் சரியாக வரும்ன்ட்டு. என்ன நம்ம சொன்னால் எங்கெங்கே கேட்குறாங்க. ஈசா நபி வருவாங்க, செருப்பை சாக்கடையில் முக்கி அடிப்பாங்க. நாய்ங்களாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும். அல்லாஹ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறான். சரியா? அல்லாஹ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு இஸ்லாத்தை கழட்டி விட்டா என்ன லாபமோ அதுவும் வாங்கிக்குவாங்க. எந்த இடத்துல இஸ்லாத்தை கழட்டி வைக்கணும், இப்போ இந்த ஸ்டேஜு வேறு ஸ்டேஜ், அங்கே போய் என்ன பேசுவாங்க. ஒரு ஆலிம், ஒரு அஜரத் ஒருத்தர் போய் பேசினார். உண்மையாளர்களுடன் இருக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சீமான் உண்மையாளர், அதனால் குர்ஆன் சொல்கிறது சீமானுடன் இருக்க வேண்டும். இன்னைக்கு சீமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் சொல்கிற பொய்களை மட்டுமே தனியாக ஒரு புத்தகமாக போடலாம், அந்த அளவுக்கு பொய்யாரு. புரியுதா? எல்லா அரசியல்வாதியும் நிலைமை இதுதான் வச்சுங்க. எந்த அரசியல்வாதியும் யோக்கியம் கிடையாது. உடனே நான் நான் தமிழர் மட்டும் சொல்லலை, எந்த அரசியல்வாதியும் யோக்கியம் கிடையாது. சரியா? இதுதான் பொசிஷன். இவங்க யாருமே உண்மையாளர்கள் கிடையாது. அப்போது அந்த மாதிரி சொன்னாங்க, உண்மையாளர்களுடன் இருக்கணும்ன்ட்டு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இதை குறித்து மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். டேய், நீ எந்த கூட்டணியில் இருந்த, நீ எந்த பிளாக்ல இருந்த, நீ எந்த டீம் கூட சேர்ந்த, உன்னுடைய நட்பு என்னவா இருந்துச்சு, உன்னுடைய ஆசை என்னவா இருந்துச்சு, உன்னுடைய ஆசை என்ன, காங்கிரஸ் ஜெயிக்கணும் தானே? வா, அதுக்காகவா நான் ஒன்று ரசூலை வச்சு பாடம் நடத்தினேன்? இதுக்காகவா நான் ஒன்று பாடம் நடத்தினேன்? பதில் சொல்லு, பதில் சொல்லு. அல்ல கேட்பான். இவங்களே இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. புரியுதா? இன்றைக்கி இவங்களுடைய பயான்களை வச்சே நம்ம காட்ட முடியும். கேளு, உலகத்திலே சிறந்தது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியா, காங்கிரஸோடைய ஆட்சியா? ஒரு முஸ்லீம் கூட எதிர்த்து சொல்ல மாட்டான். அப்போ எதுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ் கிடையாது. என்னடா என்னடா இது? யாரை ஏமாத்துறீங்க? அல்லாஹ் என்ன நினைச்சிட்டீங்க? அல்லாஹ்வை இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்பவர்கள் மேலோங்க எவ்வளியையும் அல்லாஹ் ஒருபோதும் வைத்துவிட மாட்டான். மூமின்களுக்கு எதிராக அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? காஃபிர்களை ஜெயிக்க விட மாட்டான். புரியுதா? இன்னைக்கும் உண்மை பேசுகிறவங்கள பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. உண்மை பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கும் நீ ஒரு போலீஸுன்னு போனீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், நீ ஒரு கோர்ட்டுக்காக போகிறதா இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், உன் மேலே பொய் குற்றச்சாட்டே போடட்டும், அந்த ஜட்ஜு நம்மளை கண்ணுக்கு பார்க்க மாட்டார். நம்ம கண்ணை அவர்னால் பார்க்க முடியாது. அப்பாவி தான், என் ப்ரெஷரில் தான் இவருக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்னு அவருக்கு தெரியும். அநியாயம் பண்ணுறேன்னு அவருக்கே தெரியும். அரெஸ்ட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போகிறாருல, அவரும் சொல்லுவார் இது அநியாயம் சொல்லுவார். நம்மளை குற்றவாளின்னு அவனும் சொல்ல மாட்டார். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இதை குறித்து மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். கியாமத்தில் தெரியும் எவன் மண்டவாளம் யாருன்னு. நீங்கள்லாம் ஏமாற்றிட்டு பெரிய சைஸ் தலப்பாக போட்டிங்கன்னா பெரிய ஆலிமா, தாடி 1.5 அடி குட்டின்னா நீ பெரிய ஆலிமா, நீ உட்கார்ற மஸ்ஜிதில் 5000 பேர் உட்காந்துட்டா பெரிய ஆலிமா. ஆலிமா நயவன் ஜருகலான்னு மறுமையில் டிசைடாகும். காபத்துல்லாவில் தலைமை தாங்கிட்டா பெரிய ஆலிமா. காபத்துல்லாவில் ஒரு காலத்தில் தலைமை தாங்கிட்டு இருந்தான் யார்? அபூஜஹில். அப்போ அவனும் பெரிய ஆலிம். எவ்வளோ பெரிய ஆலிம்! ரசூல்லா காலத்தில் அவன் தான் பலியிடுது. அல்லாஹ் சொல்கிறான்ல, ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதும் காபத்துல்லாவை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறவங்களும் என்ன இவங்கெல்லாம் சொர்க்கவாசி ஆயிட மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்பவர்கள் மேலோங்க எவ்வளியும் அல்லாஹ் ஒருபோதும் வைத்திட மாட்டாங்க. அதான் சொன்னேன், நம்ம சத்தியத்தில் இருக்கும்போது நம்மளை யாராவது அநியாயம் பண்ணும்போது கூட அவர்கள் தான் பயந்து நம்மளை கைது அவங்க நம்மளை பண்ணுவாங்க. ஆனால் பயம் அவங்க மனசில் இருக்கும். அநியாயமாக இந்த ஃபேமிலியை கெடுக்கிறோமே, இவங்களுடைய குடியை கெடுக்கிறோமே, அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். புரியுது? அந்த உறுத்தல் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் அமெரிக்காவுடைய அந்த இராணுவ வீரன் என்ன பண்ணு, போய் தன்னுடைய உடம்புல பெட்ரோலை ஊற்றி எரிச்சுக்கிட்டு இந்த அநியாயத்துக்கு நான் போக மாட்டேன். எப்படி? அவன் தான் சுட்ட இடத்துல இருந்தான். வாங்கினவனுடைய தைரியத்தை பார்த்து சுட்டவன் என்ன பண்ணான்? எரிச்சுக்கிட்டான். வாங்கினவனுடைய புல்லட் வாங்கினவன் யார்? 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை.
புல்லட் வாங்கிட்டு அப்படியே நிற்கிறான். அல்லக்ஸா இது இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன், இது ஹரம், இதை பாதுகாக்க வேண்டியது என் மீது அல்லாஹ் சுமத்தியாக காடாமல் நான் பின்வாங்க மாட்டேன். சுடுறியா சுடு, என் ஃபேமிலியில் 4 பேர் போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒருத்தன் இருக்கிறேன்ல, என்னையும் அனுப்பு. அந்த மாதிரி நின்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்நயவஞ்சர்கள் அல்லாவை ஏமாற்றுகின்றார்கள், உண்மையில் அவனே இவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கின்றான். இவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பல் பட்டு கொண்டே நிற்கிறார்கள், மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார்கள், இன்னும் அல்லாவை மிக குறைவாகவே நினைவு கூறுவார்கள். இப்போ இந்த நயவஞ்சர்களுடைய குணம் எப்படி இருந்தது அப்படின்னா, அல்லாவை ஏமாத்தலான்னு மைண்டில் வச்சுருக்காங்க. இதே தான் இன்றைக்கி நம்மளும் எப்படியாவது சொர்க்கத்துக்கு ஷார்ட்கட்டில் போயிடலாம். உண்மையில் அவனே இவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கிறான். உண்மையில் இவங்க தான் ஏமாந்து போய் கிடக்கிறாங்க. என்னன்ட்டு, எப்படியாவது அல்லாவை கன்வின்ஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு போயிடலாம், எப்படியாவது ரசூல்லாவுடைய ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி சொர்க்கத்துக்கு போயிடலாம், எப்படியாவது நம்ம தொழுகை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம். இதெல்லாம் நடக்காது. அப்போ அந்த தொழுகை பற்றி எல்லாம் சொல்கிறேன். இவர்கள் தொழுகைக்கு எழுந்து நின்றால் சோம்பல் பட்டு கொண்டே நிற்கிறார். வந்து நிற்கிறதுனா பெரிய ஆர்வத்திலே வர்றாங்க, சும்மா அப்படியே சலுப்புக்கு வராங்க. மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார். ஊருக்குள்ளே தொழுகையாளின்னு பேசிக்கிட்டா என்ன ஒரு மரியாதை, அவருங்களா அவருங்களா 5 நேரம் தொழுவாருங்க அப்படிமாரு. அதாவது இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறாங்கன்னா சில மாப்பிள்ளைகள் தொழுவ ஆரம்பிச்சிருவாங்க. மாப்பிள்ளை தொழுவ ஆரம்பிச்சிடுவார். என்னப்பா அப்படின்னா, டைம் வச்சுக்கோங்க 1:10 அப்படியே பேர் என்னடா அப்படின்னா, இல்லை பள்ளிவாசல் மாப்பிள்ளையை பார்க்கணும், பள்ளிவாசல் பண்ணிங்கன்னா பார்க்கலாமே. அப்படியா அப்படியா, மஷால்லா மஷால்லா மஷால். இவர் சாத்தி, இவர் யார், ஜமாத் சாத்தி யார், பள்ளியா அந்த அதுக்குன்னே சுற்றுவாங்க. சில்லா இவருங்களா, வருஷத்துக்கு ஒரு சில்லா கண்டிப்பாக போயிடுவாருங்க. என்ன நினச்சிங்க, 40 நாள் ஐயோ போவார். எதுக்கு தெரியுமா, நிறைய பேர் கடன் வாங்கி வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. டிஸ்டர்பன்ஸு, அங்கே கடையில் இருந்தால் உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டுருப்பான். 40 நாள் அங்கே போய் இப்படி போகிற ஆட்களும் இருக்குது, அல்லாவுக்காக போகிற ஆட்களும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறேன், மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார்கள், இன்னும் அல்லாவை மிக குறைவாகவே நினைவு கூறுகிறார்கள். இப்போ இந்த 3 சிஃபத்துகள் நீங்கள் நம்மகிட்டையும் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், சோம்பேறித்தனம். அது எந்தரா எந்தரா எந்த எந்த அப்படி எந்திரிச்சு நிற்கிறது, மக்களுக்கு காட்டுறதுப்பா பாரு 2 ரகாத்து. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவை மிக குறைவாகவே நினைவு கூறுவாங்க. அப்படி மின்னல் மாதிரி சலக்குன்னு போவோம், அப்படியே மின்னல் மாதிரி சலக்கு. இதுதான் குறைவாக நினைவு கூறுறது. என்ன தெரியுமா, வெறும் 1.5 நிமிஷம். சில பள்ளிவாசல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோ, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சில சமயம் லோக்கலில் அங்கே இருக்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நடந்து போகிறது, முன்னாடி போயிடுவோம். முன்னாடி போகும்போது அவர் கரெக்டாக இமாம் வருவார். இக்காமத் சொல்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ தக்பீர் கட்டுவார், நம்ம தலையை சொரிஞ்சிட்டு இருப்போம். 90 செகண்ட்ஸ் இருக்குது. 90 செகண்ட்ஸில் ஒரு அல்லம் சூரா குல்யாயுல் காஃபிர் ஒன்று, அதுக்கப்புறம் 3 ருக்கூவில் வந்து 3 இது தஸ்பி, இப்போ சஜ்தா இருக்குது அதில் தஸ்பி, அப்புறம் கொஞ்சம் நேரம் நிற்கணும். எப்படி தொழுதாலும் 3.5 நிமிஷம் கம்பல்சரி. 2 ரக்காத்துக்கு வேணும். 4 நிமிஷம் எக்ஸ்பிரஸில் தொழுதாலே 7 நிமிஷம் வேணும். 4 ரக்காத் தொழுகிறதுக்கு 7 நிமிஷம் ஆகும். நான் சொல்கிறது ஒரு ஸ்பீடான தொழுகை. 2 ரக்காத் தொழுகிறதுக்கு 3.5 நிமிஷம் ஆகும். 3 to 4 ஆயிரும். ஏன்னா அத்தையாத்து இதில் ஃபுல்லாக வரும் இல்லையா, அதனால் 4 நிமிஷம் ஆயிரும். நாங்கள் டைம்லாம் கணக்கு பார்த்துருப்போம், தொழுகை எப்படி பண்ணணும். கொஞ்சம் நிதானமாக தொழுதா 10 நிமிஷம். சப்பீஸ்ம ரப்பிக்கு அந்த மாதிரியான பெரிய சூறா ஓதனோம்னா 12 நிமிஷம். 2 ரக்காத்துக்கு 12 நிமிஷம். எப்போவுமே ஃபஜ்ரு போனீங்கன்னா 12 நிமிஷம், 10 நிமிஷம் டு 12 நிமிஷம் தொழுவாங்க எப்போவுமே. எல்லாம் சுன்னத்து. ஆனால் சுன்னத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டக் பட்டக் சட்டக் பட்டக் சட்டக். அதே மாதிரி இப்போ மலேசியாலாம் இந்த தராவி தொழுகணும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறுபடியும் வந்துச்சு. அதை அவன்லாம் ஜிம்னாஸ்டிக் போனான்னு வச்சுக்கோ, ஒலிம்பிக்கில் மெடல் அவனுக்கு தான். சல்லு சல்லு சல்லு. நம்மளால் இப்படிங்கிறதுக்குள்ளே முடியாது. பார்த்துருக்கேன் அந்த தொழுகை வாட்ஸ்அப்பில். அவன் தராவி தொழுகை 20 ரக்காத்து வெறும் 10 நிமிஷம். 20 ரக்காத்து முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்போ ரசூல்லா காலத்தில் இருந்த இன்னொரு மேட்டரும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, தொழுகைக்கு வரலைன்னு வச்சுக்கோ, ஏன் சோம்பேறித்தனமாக அவன் வர்றான் அப்படின்னா, சோம்பேறித்தனம் இருக்குல்ல, வராமல் இருக்கலாம்ல. ஏன் வர்றான் அப்படின்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருவன் தொழுகவில்லை என்றால் அவன் யார்? காஃபிர்னு அப்பட்டமாக தெரிஞ்சுடும். அப்போ அங்கே மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டை பள்ளிவாசல் நீ வந்தே அவனுக்கு கம்பல்சரி அட்டண்டன்ஸு. இன்னைக்கு தொடர்ச்சியாக நீ 2 வேளை 3 வேளை ஆப்சண்ட் ஆனேன்னு வச்சுக்கோ, சஹாபாக்கள் அப்படியே கணக்கு மார்க் போட்டுருவாங்க. ஆனால் தெரியணும், உடம்பு சரியில்லை, காய்ச்சல், நடக்க முடியல, அது இதுன்னா தெரியும். புரியுதா? இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும், சஹாபாக்கள் காலத்தில் இருந்து அந்த அந்த இதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒருத்தர் இன்றைக்கி பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோ, அவர் வர்றதே பெருசு. ஏன்னா இன்றைக்கி முஸ்லீம் ஒரு முஸ்லீமும் தொழுவாதவனை முஸ்லீம் இல்லைன்னு நம்ம என்னைக்காவது சொல்கிறோமா? கிடையாது. அப்போ இன்றைக்கி ஒருத்தர் கடைசி நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வர்றாரு, வெறும் ஜமாத் தொழுகை மட்டும் தொழுதுட்டு போகிறாரு அப்படின்னா அவரை நாம் என்ன கணக்கில் வச்சிடக்கூடாது. அந்த காலத்தில் நயவஞ்சகர்கள் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த லிஸ்ட்டில் வச்சிடக்கூடாது. புரியுதா? இன்றைக்கி குறைஞ்சபட்சம் பள்ளிவாசலுக்கு வராரா, அவரை பாராட்டலாம். அப்படி இல்லை, ரைட்டு, கிடைச்ச இடத்துல பள்ளிவாசல் போகக்கூட முடியல, ரொம்ப நேரமாகுதா, டிஸ்டன்ஸ் இருக்கா, கடையிலே தொழுகிறாரா, அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். சரியா? அதனால் அந்த மாதிரியான இன்னைக்கு நாம் இதை அளவுகோலாக வச்சு நயவஞ்சகர்கள் பட்டம் நம்ம கொடுத்துடக்கூடாது. அதே விஷயம், அதே சமயம் நம்ம இன்னொரு மெயினில் இருக்கணும். என்ன? தொழுகையோடு நம்ம கடமை முடிஞ்சிடாது. இதை தாண்டி நமக்கு அல்லாஹ் ஏகப்பட்ட கடமை வச்சுருக்கான். முழுமையாக இவர்களோடும் அல்லாமல் அவர்களோடும் இல்லாமல் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிக்கும் இடையில் தடுமாறி நிற்கிறார்கள். அல்லாஹ் எவனை வழிகெடுக்கின்றானோ அவனை நேர்வழிப்படுத்த வேறு எந்த வழிவகையும் நீர் காண மாட்டீர். இப்போ இந்த இடத்துல நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்க ஒன்று மூமினாவும் இல்லை, காஃபிராவும் இல்லை, இங்கேயும் போக மனசு இல்லை, இங்கே போனால் இவங்களும் போருக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க, அங்கே போனால் அவங்களும் இழுத்துட்டு அபூஜல் கூட போய் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க கிண்டல் பண்ணுறான்ல, சாம்பிராணி போட்டு பொம்பளை மாதிரி உக்காந்துட்டு, அங்கே போனால் அங்கேயும் அசிங்கம், இங்கே போனால் இங்கேயும் அசிங்கம். இப்போ கழுவுற மீனில் நழுவுற மீன், ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு உருட்டிட்டு இருந்துக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ் யாரை வழிகெடுத்துட்டானோ, அல்லாஹ் யாரை வழிகெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அவனுக்கு யாரும் நேர்வழி காட்ட முடியும். இது ஏன் அல்லாஹ் அப்படி முடிவு பண்ணுறான் அப்படின்னா, அல்லாஹ் முதல்ல முடிவு பண்ண மாட்டான். நீ இந்த உலகத்தில் உனக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறது, நீ இந்த பாதையில் போகணுன்னு நீ விரும்பினா அல்லாஹ் என்ன பண்ணுவான், விட்டுருவான், போய் சாவு. நீ நல்ல பாதையை தேர்வு பண்ணினா அது உனக்கு எளிதாக்கும், நீ கெட்ட பாதையை தேர்வு பண்ணினா அதுவும் எளிதாக்கும். பார்ப்பான், நம்மளுடைய மனசை பார்ப்பான், இவன் தேர மாட்டான். அப்போ அல்லாஹ் இப்போ நான் அதான் சொன்னேன் இல்லையா, குரான் இருக்குது, நம்ம திரும்ப நம்ம காதுகளில் குரான் வசனம் ஓதப்படுது. ஒரு முஸ்லீமாக நம்ம இருக்கோம், பிறவி முஸ்லீமாக நம்ம இருக்கோம், பயான்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுது. அது நம்ம மனசை போட்டு உழுக்கணும். புரியுதா? எனக்கு பார்த்தேன்னா குரான் நான் சின்ன பையனாக இருக்கும்போது, எங்கள் அப்பா இருக்கும்போது குரான் அப்பா அரபியில் படிச்சுட்டு இருப்பார், அது கூடவே உருது எழுத்தில் கீழே டிரான்ஸ்லேஷன் இருக்கும். சில சமயம் அதை எப்பயாவது ஒரு தடவை நான் பார்ப்பேன், ஒரு 4 லைன் படிப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, தனியாக உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு தோணும், ஆனால் விளையாட்டில் அப்படியே போயிடும். திரும்ப ஏதோ ஒரு விஷயத்தில். ஆனால் குரானை பார்க்கும்போதெல்லாம், நம்ம ரம்ஜான் வரும்போதெல்லாம் நினைப்பேன், அப்புறம் ஏதோ ஒரு டைம்லலாம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படியாவது இந்த குரானை உருதுல படிக்கணும். இது என்னமோ ஸ்டோரி சொல்லுது, மூசா இப்படி போகிறாரு அப்படி வந்தாருன்றது ஏதோ ஸ்டோரி மாதிரி இருக்குது, அது என்ன ஸ்டோரி, ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு 94லேருந்தே இருந்தது, 92லேருந்தே இருந்தது. அப்போ எனக்கு 10 வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு ஸ்பார்க் இருந்துக்கிட்டே இப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஈரோடு வந்தோம், அப்படியே என்னாச்சு, டோட்டலாக அது காணாமல் போச்சு. ஏன்னா எங்கள் ஒர்க் ஷாப்பு 24 மணி நேரம் வேலை அப்படியே செஞ்சுட்டு. அப்புறம் இவங்க ரம்ஜானில் நோன்பு வச்சாங்க. யார்? இங்கே பட்டறையில் இருக்கிற எல்லாருமே நோன்பு வைப்பாங்க. அதான் ஊரே வைக்கும்ல, தொழுவாதவங்க தொழுவான், நோன்பு வைக்காதவங்க. அப்போ பள்ளிவாசலோட தொடர்பு ஜாஸ்தியாக வரும். அப்போ அந்த டைமில் சஹர் சாப்பாட்டில் இவங்க டிவியில் ப்ரோக்ராம் போடுறாங்க. அப்போ பயான்கள் காதில் வருது, தமிழ் பயான்கள் காதில் உழுவுது, குரான் வசனங்கள் ஒவ்வொன்றும் காதில் உழுவுது. கேட்க வாழ்க்கையில் அப்படியே ஒரு டைவர்ஷன் போகுது. அதுக்கப்புறம் குரான் கம்பல்சரி எப்படியாவது வாங்கணும் அப்படி. அப்புறம் குரான் கிளாஸ் இங்கே நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம், அங்கே போனோம். அவர் குரான் விளக்கமாக பாடம் நடத்திட்டு இருந்தார், சலீம்.
அதை பார்த்தோம். அது இன்னும் மனசை வந்து கவர்ந்துச்சு. அதில் இன்னும் போனோம், அடுத்து போனோம். பார்த்தா ஒரு ஜமாத் இருக்குது, அதில் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா டிவியில் ப்ரோக்ராம் வருது. எல்லாம் பார்த்து 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 என்னாச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். நிம்மதி அதில் கிடச்சி. அப்போ தான் என்னாச்சு, இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் எனக்கு கிடைக்கல. இப்போ தான் வாழ்கிற வாழ்க்கைக்கு எனக்கு அர்த்தம் கிடச்சிருக்கு. அதில் ஒரு அப்படி ஒரு நிம்மதி இருந்துச்சு. எதுவும் இல்லை என்கிட்ட, உடல் பலம் இல்லை, பண பலம் இல்லை, என்கிட்ட வந்து ஒரு எந்த ஒரு மதிப்பு மரியாதை பதவி இல்லை. ஆனாலும் உலகமே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபுல், அதான் சொல்ல, ஃபுல் திருப்தியாக இருக்கும். ஒரு பணக்காரனை போய் பார்ப்போம், பார்த்தோம்னா கூட அவனை பார்த்து ஆசைப்பட மாட்டோம். ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து வச்சுருக்கிற ஒருத்தனை பார்ப்போம், என்ன வராது, இவனை மாதிரி ஆகணும்லாம் எண்ணம் வராது. மைண்டு எங்கே இருக்குன்னா, நல்லா மேலே மேலே போகணும், நம்ம வாழ்க்கை அது, இது வாழ்க்கையே கிடையாதுங்க. அப்போ அதனால் அந்த அந்த போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, தொடர்ச்சியாக அந்த போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எதெல்லாம் தீமைன்னு தெரிஞ்சுட்டு இருந்ததோ அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒவ்வொன்றா அதை கழட்டி 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 விட்டு. கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருந்தோம், அதை விட்டோம். பொய் பேசிகிட்டு இருந்தோம், அதை விட்டோம். அடுத்தவனை ஓட்டுவோம், கிண்டல் பண்ணுவோம், நம்மலாம் சரியான கிண்டல் பண்ணுவோம். என்ன, அதுவும் வந்து விட்டோம். அதில் ஒவ்வொன்று கழட்டி கழட்டி மற்றவனுடைய மனசை நோகடிக்கிறது, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்தோம். இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரம்ஜான் மாதத்தில் குரான் எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது. அப்போ அந்த குரானை வாங்கி என்னதான் இருக்குன்னு ஒரு தடவையாவது படிக்கணுமில்ல. நபின்னு சொல்கிறோமே, அவர் எப்படி தான் வாழ்ந்தார்னு ஒரு புக்காவது வாங்கி ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை படிக்கணுமில்ல. இந்த 2 ஆப்ஷனை நாமளே பயன்படுத்தலைன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி பயன்படுத்துவாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு, நம்மளுடைய ரசூலுடைய வாழ்க்கையை பார்க்கணுன்ட்டு நாமளே பார்க்காம வாழ்ந்துட்டோம்னா, கேட்டால் என்ன சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா, நம்ம நம்புகிறோம், அல்லாவையும் நம்புகிறோம், அல்லாவுடைய ரசூல் நம்புகிறோங்க. அப்போது யார் குரான் மூலமாகவும் படிப்பினை பெறாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் மூலமும் ஒரு படிப்பினை பெறாமல், கைக்கு அருகில் நேர்வழி கிடைச்ச அதையும் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் இவனை என்னத்தை போய் நேர்வழியில் செலுத்தணும், போய் தொலைன்னு நல்லா அவன் வழியிலே விட்டுருவோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது விதி சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் ஒரு மனிதனை வழிகெடுத்ததால் அவன் வழிகடுறானா, இல்லை ஒரு மனிதன் முடிவெடுத்ததால் வழிகெட்டு போகிறானா அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் மனிதன் வழிகெட்டு போகிறான். இதை பற்றி இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ரிஸ்க். இன்றைக்கி வந்து அல்லாஹ் வந்து நமக்கு உணவளிக்கிறான், புரியுதா? நம்ம செய்கிற தொழில் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறான். இப்போ இன்றைக்கி நமக்கு எவ்வளோ ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ, அந்த ரிஸ்க்கு, நம்முடைய ரிஸ்க்கு என்னவோ அது அல்லாஹ் நிர்ணயம் பண்ணது நமக்கு கிடைக்கும். ஆனால் ஹராமான வழியா ஹலாலான வழியாங்கிற முடிவு பண்ணுறது நாம். அது அலி ரலியல்லாஹுடைய அந்த ஒரு சம்பவம், பிரபலமான சம்பவம், அது சுருக்கமான சம்பவம். என்ன, அலி ரலியல்லாஹுவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு பிரயாணத்தில் போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய குதிரையில் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்புறம் அசர் தொழுகை நேரம் வருது, குதிரையை நிறுத்தி அந்த இடத்துல தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. ஆனால் குதிரையை கட்டுறதுக்கு ஒரு மரம் இல்லை, ஒரு மரமோ இல்லை ஏதோ ஒரு பிடிப்பு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான், அந்த இடத்துல இன்னொருத்தன் வரான். அப்போ அவர் சொல்கிறாரு, தே தம்பி, கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோ, நான் தொழுதுட்டு வந்துடுறேன், நான் உனக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறேன், ஒரு தினாரை கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுறான், சரின்ட்டு உக்காந்துக்கிறான். அப்புறம் இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, தொழுதுட்டுருக்காரு. அவங்கெல்லாம் தொழுதா நம்மளை மாதிரி இல்லை, நம்மன்னா இங்கே ஒரு கண்ணு அங்கே ஒரு கண்ணு போயிட்டு, அவங்களது அப்படி இல்லை, அங்கேயே அல்லாஹ் ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவாங்க. அந்த தொழுதுட்டு இருக்கும்போது இவன் பார்க்குறான், என்னடா பண்ணுறான், ஆள் திரும்பிடுவா, ரொம்ப ஈடுபாடாக தொழுதுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு குதிரை மேலே ஏறி குதிரையை திருடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புனா குதிரை என்ன பண்ணுது, வேறு ஆள் ஏறுறாருன்னு ஒன்று ஜர்க் கொடுக்குது. இது நம்ம ஆள் கிடையாது, நம்ம முதலாளி கிடையாது, இது வேறு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஜர்க்கு கொடுக்குது. கடைசியாக அந்த குதிரை கீழே தள்ளிடுது. அதுக்குள்ளே ஒரு தொழுகை முடிகிற ஸ்டேஜ் அத்தையாத்தில் உட்காந்துறாரு. டக்குன்னு கீழே உழுவுறான்ல, உழுவும்போது அந்த குதிரையோட சீட் இருக்குல்ல, அது வந்து கையில் வந்துடுது. அப்போ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடுறான். அப்புறம் அலி ரலியல்லாஹு பார்க்குறாங்க, பார்த்தா அவன் ஓடிட்டான். சரின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு ஊருக்கு வந்துட்டாங்க, மதீனா வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா இதில் இருந்த சீட்டு ஒரு திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான், நீ போய் மார்க்கெட்டில் போய் ஒரு சீட்டு வாங்கிட்டு வாங்க. அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், அவர் போகிறார் வேலைக்காரர்.
அங்கே போனால் இதே திருட்டு பையன் அந்த சீட்டை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். அதோடைய ஒரிஜினல் ரேட்டு 4 ரூபா. ஆனால் இவன் திருடிட்டு வந்தவன்ல நேராக போய் அவர் கேட்குறாரு எவ்வளோ அப்படின்னு. அவன் 2 ரூபாங்கிறான். என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறான், இன்னும் கம்மியாக கேட்போம், 1 ரூபாய்க்கு தெரியா அப்படிங்க. எடுத்துக்க அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதை ஒரு திரமு கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றாரு. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போன ஒரு மடப்பையன் 4 ரூபாய்க்கு போகிற அந்த குதிரை சீட்டை வந்து வெறும் 1 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. அவர் அழியிலன்னு வாங்கி பார்த்துட்டு, இதாண்டா என்னது, இதுதான் அவனு சொன்னேன், என் குதிரையை பார்த்து கூட 1 ரூபா தரேன்னு சொன்னேன், மாட்டேன்ட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு கிடைச்சது என்னவோ அந்த 1 ரூபா தான். நான் ஹலாலாக கொடுக்கணும்னு பார்த்தேன், இவன் ஹராமாக சம்பாதிச்சிட்டான். இப்போ அதே 1 ரூபா இவன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இப்போ அந்த 1 ரூபா எங்கே போகும், அறது போயிட்டான். அப்போ கிடைச்சது எவ்வளோ இன்றைக்கி அவனுக்கு 1 ரூபா தான். அப்போ அது தேவையா? இப்படி தான் நம்ம வாழ்க்கை, புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து சவுதிக்கு போகிறாங்கல்ல, போங்க. இங்கெல்லாம் 5000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாது. அப்படியா? சரி போங்க. அங்கே போனால் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 40,000 ரூபா. எல்லாம் போய் சாப்பாடு பண்ணி அது பண்ணி இப்போ நம்ம தாரிக் பாய் போனார். 1,50,000 ரூபாயா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போனான், சவுதிக்கு போனான். இங்கே எவ்வளோ சம்பாதிச்சுன்னா இங்கே ஒரு 20,000 சம்பாதிச்சுருந்தான். அப்புறம் 2 லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த ஏஜென்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவன் போனான் வேலைக்கு. சொன்னது என்ன 50,000 ரூபா சம்பளம்ட்டு. அங்கே போனோன்னு என்ன பண்ணாங்க, 25,000 தான் சம்பளம்ட்டாங்க. 25,000 ரூபா சம்பளம்னு 2 வருஷம் வேலை செஞ்சான். 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு இந்த ஏஜென்ட்டுக்கு கடன் கொடுத்தான்ல, அதை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு மறுபடியும் இங்கே வரும்போது அதே 0. அப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே இருந்தாலும் அவ்வளோதான்டா சம்பாதிப்பேன், அங்கே இருந்தாலும் அவ்வளோதான்டா சம்பாதிப்பேன். இப்போ எவ்வளோ கிடச்சிது பாய்? ரைட்டு பாய். நான் போகும்போது சொன்னேன் போகாதாரான்னு. அப்படி நான் போயிட்டு வந்தோன்னு சொன்னேன், பாய் நீங்கள் போய் சொன்னீங்க, எனக்கு இதுதான் எல்லாம் கொடுத்தான். அதே மாதிரி இன்னொரு நண்பர், அவர் என்ன பண்ணார், அதோட நல்லா சம்பாதிச்சார். 1 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டார். அந்த 1 கோடி ரூபா சும்மா வச்சுருக்கக்கூடாது, ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டான். அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டார். ஃப்ரெண்டு கொடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், 1ஆம் நம்பர் ஃப்ராடு, எல்லா காசும் ஏப்பம் விட்டுட்டு ஓடிட்டான். இப்போ அவன் எங்கே இருக்கிறான், துபாயிலே இருக்கான், ஜெயிலில் இருக்கான். என்ன இவர் என்ன பண்ணிட்டார், கிளம்பி வந்துட்டார். இப்போ இங்கே வந்து மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறது. அங்கே ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சார்ல, அந்த 1 கோடி ரூபா அவனுக்கு போச்சு. இதுதான் அவங்களுக்கு எழுதுன ரிஸ்க்கு. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு இருக்கோ அது அங்கே தான் கிடைக்கும். நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் அது கிடைக்கும், நீங்கள் ஈரோட்டில் இருந்தாலும் கிடைக்கும், நீங்கள் சேலத்தில் இருந்தாலும் கிடைக்கும். நீ கிடைக்கலையா அவ்வளோதான், அல்லாஹ் நியமிச்சிருக்கானுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த நேர்வழி காட்டுற விஷயம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதை அல்லாஹ் வந்து போக விட்டுருவான். ஸோ அல்லாஹ் யாரையும் வலுக்கட்டாயமாக நேர்வழியும் காட்ட மாட்டான், வழி கெடுக்கவும் மாட்டான். புரியுதா? அதே மாதிரி ஹலாலில் நம்மளை வலுக்கட்டாயமாக தள்ளவும் மாட்டான், ஹராமுலேயும் நம்மளை வலுக்கட்டாயமாக தள்ளவும் மாட்டான். நம்ம ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். சரியா? இப்போ இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி விஷயம் நாளைக்கு பார்ப்போம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.